Audio Jungle. Hi, hello and welcome to Sumi Aari World. இன்னைக்கு நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ளவர்ஸில் வரக்கூடிய அந்த ஸ்டெம் மாதிரி வரக்கூடியது, அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைன்ஸுக்கெல்லாம் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டு ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாது பார்க்கலாம். பாருங்கள், நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து நாட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை நாட் போட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பெரு விரலுக்கும் நடு விரலுக்கும் இடையில அந்த சென்டரில் அந்த நாட் எப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ஆள்காட்டி விரலில் இப்படி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன்னா அந்த லைன் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நூலை வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி செயினை தான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயின் ஸ்டிச்சோட அந்த சென்டரில் ஆனால் அவுட் சைடாக அந்த த்ரெட்டோட சென்டர் கிடையாது, சென்டரில் இல்லை. மறுபடி பார்த்துக்கோங்க, திருப்பி ஒருக்க சொல்லித்தரேன். பாருங்கள், லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட லாங் செயினோட சென்டர், இப்போ இந்த லாங் செயினோட சென்டர் அவுட் சைடு மீன்ஸ் நம்ம வந்து வலது பக்கமாக சென்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரைட் சைடே தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். லெஃப்ட் சைடில் உள்ள லாங் செயின் ஸ்டிச்சோட சென்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா லெஃப்ட் சைடே தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இந்த ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்ததும் நம்ம ரெண்டாவது எடுத்த அந்த லாங் செயினோட நடு சென்டரில் பாருங்கள், இப்போ ஒரு லாங் செயின் போடுறோம். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டாச்சு. இந்த சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறத மட்டும் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு மாற்றி ஸ்டிச் பண்ணக்கூடாது. மற்றபடி இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒன்றுலேயே நீங்கள் ரைட் சைடு ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த ரைட் சைடு ஸ்டிச் பண்ணுறேன்ல இந்த தான் சொல்கிறேன், இந்த ரைட் சைடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரைட் சைடே கண்டினியூ பண்ணணும். இங்கே லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு வசதியாக இருக்குது, லெஃப்ட் சைடு தான் என்னால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஒன்று தான் அந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் ரொம்ப முக்கியம். பாருங்கள், லாங் ஸ்டிச் பக்கத்தில் ஒரு ஷார்ட், அது சென்டரில் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், லாங் செயின் பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திருப்பி ரைட் சைடில் அந்த லாங் செயினோட சென்டரில் ஒரு செயின். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். இதுதான் நம்ம வந்து ஃப்ளவர்ஸோட காம்பு பகுதி மாதிரி வரும்ல அந்த இடத்துல, அதுக்கப்புறம் வந்து கொடி டிசைன்லலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது ஸ்டெம் மாதிரியே. இதை நம்ம இப்போ ஒரு டிசைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அங்கே இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதை நாட் போடுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாட்டுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நான் இப்போ ஒரு மேங்கோ டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இந்த மேங்கோ டிசைன் நான் எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கார்னர் பார்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மேங்கோ டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு மேங்கோ டிசைனில் இந்த ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்குல்ல, இந்த பகுதியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் கரெக்டாக நம்ம அப்படியே சுற்றி வந்து இங்கே முடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லாங் செயின் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் செயின்,
பாருங்கள், நான் வந்து லெஃப்ட் சைடே பண்ணுறேன். லெஃப்ட் சைடு சென்டரில் திருப்பி பாருங்கள். லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் செயின், லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின், அவுட் சைடு வழியாக அது ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சோட சென்டரில் வெளிப்பக்கமாக ஒரு சின்ன லாக் செயின். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுமே ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு தான். இதை ரொம்ப ஃபில்லிங்காக நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு தான். ஸ்டெம்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸோட ஸ்டெம்ஸு, கொடி டிசைன்லலாம் நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டெப் ஒன்று இருக்குது. அது இந்த ஃபஸ்ட்டில் போடுற அந்த லாங் செயின் வந்து எல்லாமே ஒரே ஈவனாக பார்த்துக்கோங்க. ஒரே ஈவன் சைஸில் போடும்போது மட்டும்தான் அது ரொம்ப அழகாக கிடைக்கும் நமக்கு. அன்ஈவனாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷேப்பே மாறிடும். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட ஒரு இதே ஃபினிஷிங்கே கிடைக்காது நமக்கு. அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. அதே மாதிரி சேம் டைரெக்ஷனில் லெஃப்ட் சைடுனால் லெஃப்ட் சைட் சென்டர்னால் லெஃப்ட் சைட் சென்டர்லேயே எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைட் சென்டரில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு சென்டர்லேயே ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதே ப்ரொசீஜரை தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். அதே லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அதோட சென்டரில் செயின், இதே தான் பண்ண போகிறோம். அதனால் பாருங்கள், அந்த கர்வ் லைன், அந்த மேங்கோ ஷேப்போட அந்த கர்வ் லைன் வரும்போது எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், அந்த கர்வ் லைனில் எந்த மாதிரி கொண்டு வரணும்னு. அந்த கர்வ் லைன்ஸ் வரும்போது நம்ம எப்படி படம் வரைஞ்சிருக்கோமோ அந்த படத்துக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகும்போது அந்த ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். வேறு எதுவுமே நம்ம நோட் பண்ண தேவையே இல்லை. பாருங்கள், கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துடுச்சு. இதில் நம்ம இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட் போடுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஃபஸ்ட் லூப்பை பெருசாக எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பக்கம் போடனாலும் நாட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் உள் பக்கமாக போடனாலும் போட்டுக்கலாம். லாங் லூப்புக்குள்ளே அந்த சின்ன செயினை அப்படி விட்டு அப்படி இவ்வளோதான் லாக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ மேங்கோ டிசைன் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்குதோ அந்த மாதிரி கொடி டிசைன்னாலும் சரி, ஃப்ளவர் எதுலனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்டு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அடுத்த வீடியோ ஜிக்ஸாக் ஸ்டிச் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.